இப்போ அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கு பிறகு கமிஷனரை இரவோடு இரவாக அருண் அவர்கள் நியமிக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த ஒரு 3 மாத காலம் ஒரு கொலை வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை, ஒரு கொலை முயற்சியும் பதிவு செய்யப்படவில்லை. இந்த காக்கா தோப்பு பாலாஜி யாருடைய ஆள்னா சம்பவ செந்திலுடைய ஆள். சம்பவ செந்தில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கினுடைய தொடர்ச்சி தான் அது. நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் சம்பவ செந்திலுக்கு என்ன மோட்டிவ்னா, சம்பவம் ஏன் இப்போ 3 மாதமாக கொலையே நடக்கலை, 3 மாதமாக கொலை முயற்சி நடக்கலை, ஏன் என்ன காரணம்? இந்த கமிஷன்கிட்ட யாரும் நீங்கள் முதல்ல சொன்னீங்கல்ல, உங்கள் மொழியிலே பதில் சொல்லுவேன். முதலமைச்சர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் போகும், ஹுண்டாய்க்கும் ஃபோர்டுக்கும் ஹோண்டாவுக்கும் டொயோட்டாவுக்கும் போகும். ஏங்க சிஎம் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம், எங்கள் ஆளுக்கு அந்த ஸ்கிராப்பை கொடுத்துருங்க. அதே போல் அதிமுக வந்தால் சசிகலா சொல்லி யாருக்கு ஸ்கிராப் வியாபாரம்னா, நீங்கள் ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகன் தீபக்கு தான் ஸ்கிராப். பேப்பர் டு பேப்பர் கோடி ரூபாய் கொட்டும். அப்போது இந்த ஸ்கிராப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்கிராப்பே இருக்குது. ஒரு 5 வருடத்தில் அத்தனை பேரும் ஒன்றும் கொல்லப்பட்டான், இல்லைன்னா சிறையில் செத்து போயிட்டான், இல்லைன்னா என்கவுண்டர், இல்லைன்னா மாறி மாறி இவர்கள் அவரை சொல்கிறது அவன் இவனை சொல்கிறது, இப்படி பல கட்டத்தில் பல பேர் அழிஞ்சு போயிட்டான். கடைசியாக அதுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடியவர் யார்? நம்ம அருண் தான். தமிழா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்கார். நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம். இப்போ தான் நம்ம ரீசெண்டாக ஒரு என்கவுண்டர் பார்த்தோம், அதுக்குள்ளே இன்னொரு என்கவுண்டரா அப்படின்னு உண்மையாகவே ஒரு பெரிய பரபரப்பாக தான் சார் இருக்குது. உண்மையாகவே நம்ம அருண் அவர்கள் நான் ரவுடிகள் மொழிகளில் தான் பேசுவேன் அப்படின்றத நடைமுறைப்படுத்துகிறாரோ அப்படின்னு இருக்குது. ஏன்னா ரவுடிகள் எல்லாம் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் என்கவுண்டர்லாம் பார்க்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி மக்களுக்கும் கொஞ்சம் ஃபைன், நம்மளோட பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிற மாதிரி இருக்குது, ஒரு பாசிட்டிவ் நோட்டை நோக்கி நம்ம போகிற மாதிரி இருக்குல்ல சார்? உங்களோட அனுபவத்தில் நீங்கள் இதை எப்படி சார் நினைக்கிறீங்க? இதில் இப்போ அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கு பிறகு கமிஷனரை இரவோடு இரவாக அருண் அவர்கள் நியமிக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த ஒரு 3 மாத காலம் ஒரு கொலை வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை, ஒரு கொலை முயற்சியும் பதிவு செய்யப்படவில்லை. சென்னையில், வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை பகுதியில் இந்த ரவுடிகளால் எல்லா சட்ட ஒழுங்கும் கட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கு. இப்போது காக்கா தோப்பு பாலாஜி காலை 4 மணிக்கு என்கவுண்டர். யார் இந்த காக்கா தோப்பு பாலாஜி? காக்கா தோப்பு பாலாஜி, சிடி மணி 2 பேரும் தேனாம்பேட்டையில் காங்கிரஸ் மைதானத்திற்கு முன்பு ஒரு 3 இளைஞர்களால் ஒரு துப்பாக்கி சூடு நடந்தது. அதில் 2 பேரும் தப்பித்து கொண்டார்கள். அப்போ கமிஷனர் யார் இருந்தான்னா ஏகே விஸ்வநாதன் இருந்தார். இதுவரை இருந்த கமிஷனர் எல்லாமே ரியல் எஸ்டேட் கமிஷனர்கள். எல்லாரும் 20,000 கோடி ரூபாய் சொத்து இருக்குது. 20,000 கோடி ரூபாய் சொத்துக்கு பின்னாடி நிறைய ரவுடிகள் இருக்காங்க. இப்போ காக்கா தோப்பு பாலாஜிக்கு 29 கொலை வழக்கு இருக்குது. எப்படி சார் இவங்களுக்குலாம் 29 கொலை வழக்கு இருந்து? காவல்துறை கைவிட்டு, காவல்துறை தான் குற்றவாளி. கமிஷனரே ரியல் எஸ்டேட் கமிஷனர், ஒரு வட இந்தியா கமிஷனர், ஒருவர் தென்னிந்தியா கமிஷனர். இவர்கள்லாம் திமுக அதிமுகவை கட்டுப்படுத்துறது. 1000 கோடி கடை, 2000 கோடி கடை, இதே நிலைமை தான். இப்போது 12 முறை குண்டர் சிலத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இவரை எந்த விதமான அரசியல் கட்சிகளும் இவரை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா நீங்கள் ஆற்காடு வீராசாமிகிட்ட அப்பு ரவுடி ரொம்ப நெருக்கமாக இருப்பார், ஒரு ஃபோனில் பேசுவார். அரசியல் திமுக வந்தால் அப்புவும் ஆற்காடு வீராசாமியும் அவ்வளோ நெருக்கம். அதே போல் மதுசூதனன் அதிமுகவில் வந்தால் நெருக்கம். ஏப்பா நம்மளால் கை வைக்காத கமிஷனரை. நீங்கள் சலைத்ராஜன்னு ஒரு ஏசி இருந்தார் டி நகரில், இப்போ அவர் ரிட்டையர்டாகி வீட்டில் இருக்கார். எந்த ரவுடி சிட்டிகள் வந்தாலும், எங்கே மாட்டினாலும், எந்த ஸ்டேஷனில் போலீஸ் பிடிச்சாலும் உடனே தனசேகருக்கு ஃபோன் போகும். தனசேகர் ஜலயத்ராஜ் கூட சொல்லுவார், அவர் டி நகர் ஏசி, ஏப்பா விட்டுருப்பா. எல்லா ரவுடிக்கும் ஒரு போலீஸ் உயர் அதிகாரி பாதுகாப்பு. இப்போ காக்கா தோப்பு பாலாஜியுடைய என்கவுண்டர் காலையில் நடந்திருக்கு. இது உண்மையாகவே அருண் ஐபிஎஸ் கமிஷனராக இல்லாமல் இருந்திருந்தால் இந்த என்கவுண்டர் நடந்திருக்காது. ஏன்னா ஒரு ரவுடியை பிடிச்சா 10 அரசியல்வாதி ஃபோன் போயிடும். எங்கே இன்ஸ்பெக்டருக்கு போகும், ஏசிக்கு போகும், டிசிக்கு போகும், ஜேசிக்கு போகும், கமிஷனருக்கு போகும்.
எல்லா ஐபிஎஸ் அதிகாரிகளும் கமிஷனர் இருந்த அத்தனை பேருமே நீங்கள் சிபிஐ விசாரணை பண்ணால் குறைந்தது ஒரு 10,000 கோடி கம்மி யாரும் சொத்து இல்லாமல் இல்லை. எல்லாம் ரியல் எஸ்டேட். எல்லாம் நீங்கள் லத்திகா சரண் ஒரு அம்மா டிஜிபி ஆனாங்க. சும்மா இருந்த அந்த அம்மாவுடைய கணவரை ஒரு வட இந்தியா ஜாங்கிட்டு அவரோட ரியல் எஸ்டேட்டில் சேர்த்துக்கிட்டார். அப்போ டிஜிபியாக ஜாங்கிட் கண்ட்ரோலில் வந்துடுறாரு. எல்லா ரியல் எஸ்டேட் எல்லா இந்த ரவுடிகள் இன்றைக்கி சிடி மணிக்கு 1000 கோடி ரூபா சொத்து இருக்குங்கிறாங்க. நம்ம கிரைம் செல்வராஜ் பேசி ஒரு வீடியோ இருக்குது. 1000 கோடி எப்படி வந்தது? அவர் தான் நம்ம டீனர் சத்யாவுக்கு அவ்வளோ நெருக்கம். கவுன்சிலரில் எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ ஜெயிச்சவர் தோத்துருக்காரு. தோத்து நீங்கள் உதயநிதி வீட்டுக்கு ஃபோன் வந்தோடனே சரிப்பா நீயே ஜெயிச்சுக்கன்னு எழுச்சி போயிட்டார். எடப்பாடிக்கு இன்றைக்கி அவரு தான் ஆளின் நாள். யார்? டிநகர் சத்யா தான். ஏன்னா கொடநாடு வழக்க மோகன் வீட்டில் போய் சபரீஷன் சொல்லி அந்த வழக்கே ஒன்றுலாம் பண்ணி வச்சுருக்காரு. இதெல்லாம் மக்களுக்கு தெரியல, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துல. எல்லாமே மீடியாக்கள் பூராமே உண்மைகளை மறைக்கக்கூடிய கமிஷனருக்கு வேண்டியவர்களா, அரசியல்வாதிகளுக்கு வேண்டியவர்களாக மாறிடுறாங்க. இப்போது இந்த காக்கா தோப்பு பாலாஜி யாருடைய ஆள்னா சம்பவ செந்திலுடைய ஆள். சம்பவ செந்தில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குடைய தொடர்ச்சி தான் அது. நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் சம்பவ செந்திலுக்கு என்ன மோட்டிவ்னா, சம்பவ செந்தில் வந்து ஸ்கிராப்பை வாங்கி அலுமினிய பார் ஆக்கி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறவர். இதெல்லாம் எங்கேருந்து அலுமினிய பார் கிடைக்குதுன்னா, இந்த ஹுண்டாய், ஹோண்டா, ஃபோர்டு போன்ற பெரிய பெரிய மோட்டார் கம்பெனிகளில் விழுகக்கூடிய அலுமினிய கழிவு. அலுமினிய கழிவை யார் எடுக்கிறது? ஏன்னா அது கோடிக்கணக்கான ரூபா லாபம் வரும். அதில் ஆம்ஸ்ட்ராங் ஒரு குரூப்பு, சம்பவ செந்தில் ஒரு குரூப். ஆனால் 2 பேருக்கு தொழில் போட்டி வருகிற பொழுது கோடிகளில் பணம் புரளுது. இப்படி கோடிகளில் பணம் புரளும் போது சம்பவம் செந்தில் என்ன, கொலை செய்யறதுக்கு பேர் தான் சம்பவம். சம்பவம் பண்ணிட்டாருன்னா கொலை பண்ணிட்டார்னு அர்த்தம், ஒரு ஆளை போட்டு தள்ளிட்டார்னு அர்த்தம். இப்போ சம்பவ செந்திலுடைய நண்பர் காக்கா தூப்பு பாலாஜிக்கு 29 கொலை வழக்கு, மொத்தம் 59 வழக்கு நிலுவையில் இருக்குது. காவல்துறை கமிஷனே கழிச்சிட்டே போயிடலாம். காவல்துறை ஒரு அமைப்பே தேவையில்லை. நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி நீதிமன்றத்தில் குற்றவாளிகளை சாட்சிகளோடு நீங்கள் நிரூபித்தா நீதிமன்றம் அவருக்கு தண்டனை கொடுக்கும். நீங்கள் வேலூர் ஜெயிலில் இருக்கார் அசோத்தனுடைய அப்பா நாகேந்திரன், 10 வருஷம் ஆயுள் தண்டனையில் இருக்கார். நீதிமன்றம் சட்டத்தின்படி அவர் தண்டனை கொடுத்துருக்கு. ஆனால் காவல்துறை அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி இருந்தால் காக்காத்தோப்பு பாலாஜிக்கு 29 கொலை வழக்கில் தண்டனையே கிடைக்காம 1, 2, 3, 4 இது நாடாமாது, இது பேய்கள் வாயிலும் காடு. அப்போ ஏழை எளியவனுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? ஒரு நீங்கள் உலகத்திலே இப்படி கிடையாது. எந்த ஐரோப்பா ஒரு கொலை கேஸ் பண்ணாலும் அவன் வாழ்க்கை 10 ஆயுள் தண்டனை கொடுத்துருவான். இங்கே நீதிமன்றத்துக்கு இந்த குற்றவாளிகளை கொண்டு போய் நிறுத்துவதே இல்லை. யார்? காவல்துறை. அப்போ இந்த அலுமினியம் எடுப்பதில் ஆம்ஸ்ட்ராங் ஒரு குரூப்பு, சம்பவம் செந்தில் ஒரு குரூப். 2 குரூப்புக்குமான சண்டையில் தான் பல உயிர்கள் போயிருக்கு. இவர் ஒரு குரூப்புக்கு சப்போர்ட்டு, அவர் ஒரு குரூப்புக்கு சப்போர்ட்டு. இதுதான் இப்போ ஆற்காடு சுரேஷ், காக்கா தோப்பு பாலாஜி, சின்னா, இதில் 2 பக்கமே 100க்கும் மேற்பட்ட உயிர்கள் போவதற்கு காரணம் 2 குரூப் தான். 2 சாதி அமைப்புகள். அந்த அவன் பூரா அங்கே சேர்ந்துடுறான். எல்லாம் இப்போ வந்து வழக்கறிஞரை முடிச்சுட்டு நீதிமன்றத்தை கட்டுப்படுத்துவது, காவல்துறையை கட்டுப்படுத்துவது, இதுதான் இவர்களுடைய தொழில். ஆனால் பல கோடி ரூபாய் இதில் என்ன நடக்குது? பல கோடி ரூபாய் வர்த்தகம். இதில் தான் தொழில் போட்டியில் கொலை வரைக்கும் போகுது. இப்போ சம்பவ செந்தில் இந்தோனேஷியாவில் இருக்காருங்கிறாங்க, நேபாளில் இருக்கிறாங்கிறாங்க, மலேசியா போயிட்டாருங்கிறாங்க. யார் அவர்? சர்வதேச தலைவரா? எப்படி சார் அவரோட பாஸ்போர்ட்டை கூட இவங்களால முடக்க முடியாது? அப்போ காவல்துறையுடைய உடந்தை இல்லாமல் இப்போ ஏன் இப்போ 3 மாதமாக கொலையே நடக்கலை? 3 மாதமாக கொலை முயற்சி நடக்கலை? ஏன், என்ன காரணம்? இந்த கமிஷன்கிட்ட யாரும், நீங்கள் முதல்ல சொன்னீங்கல்ல, உங்கள் மொழியிலே பதில் சொல்லுவேன். இதுதான் இப்போ நிரந்தரமாக இந்த ரவுடிகளுடைய கொட்டம் ஒடுக்கப்பட்டிருக்கு.
சம்பவ செந்தில் கிடைத்தால்தான் நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நீதி கிடைக்குதோ கிடைக்கலையோ ரெண்டாவது விஷயம். ஆனால் இந்த ரவுடிகளுடைய கொட்டத்தை முழுமையாக ஒடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதில் நமக்கு ஒரு பெரிய திருப்தி தான். திருவேங்கடத்துக்கு அடுத்து இப்போ காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர். இந்த காக்காத்தோப்பு பாலாஜி கண்டிப்பாக காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் ஒரு பெரிய சவாலாக இருந்தவர். இப்போ பாதி பேர் ஆந்திராவுக்கு தப்பிச்சு ஓடி போயிட்டான், பாதி பேர் கர்நாடகா தப்பிச்சு ஓடிட்டான், பாதி பேர் பம்பாய்க்கு தப்பிச்சு ஓடி போயிட்டான். இந்த ரவுடிகள் பூரா மக்களுக்கு அச்சுறுத்தலான ரவுடிகள். சட்டத்தை மதிப்பதில்லை, ஜனநாயகத்தை மதிப்பதில்லை, போலீஸை மதிப்பதில்லை, நீதியை மதிப்பதில்லை, யாரை மதிப்பதில்லை. இல்லைன்னா எப்படி 59 வழக்கு நிலுவையில் இருக்கும் சார்? அது நிலுவையிலிருந்து வெளியில் இவங்க சுற்றுறதெல்லாம் உண்மையாகவே ரொம்ப. அது எப்படி சுற்றுவான்? லேண்ட் குரூசர் ஸ்டாலின் வச்சுருக்கார்ல காரு, அதே கார், கோடிக்கணக்கான ரூபா கார். அது ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ஏழைபாட நம்மெல்லாம் அந்த கார் நினச்சே பார்க்க முடியாது. எல்லாம் கோடி ரூபாய் இப்போ பெறக்கூடிய கார், முதலமைச்சர் பயன்படுத்துகிற அந்த கார். அப்போது சம்பவ செந்தில் ஆகட்டும், காக்காத்தோப்பு பாலாஜி ஆகட்டும், ஆம்ஸ்ட்ராங் குரூப் ஆகட்டும், எல்லாமே ஸ்கிராப்பில் தான் சண்டையே. பிஸ்னஸ் இது பழைய இரும்பு. நீங்கள் ஸ்கிராப் ஆனந்தன் ஒருத்தர் இருக்கார், சாதாரண சைக்கிளில் பழைய இரும்பு விற்றவர். இன்றைக்கி அவர் தான் தமிழரசனுடைய பினாமி. இன்னைக்கு தமிழரசு மகன் படம் எடுக்கிறார்ல அருள்நிதி, அதுக்கெல்லாம் கோடி அவர் தான் ஃபைனான்ஸ். என்னையா தொழில்? ஸ்கிராப். முதலமைச்சர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் போகும், ஹுண்டாய்க்கும் ஃபோர்டுக்கும் ஹோண்டாவுக்கும் டொயோட்டாவுக்கும் போகும். ஏங்க சிஎம் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம், எங்கள் ஆளுக்கு அந்த ஸ்கிராப்பை கொடுத்துருங்க. அதே போல் அதிமுக வந்தால் சசிகலா சொல்லி யாருக்கு ஸ்கிராப் வியாபாரம்னா, நீங்கள் ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகன் தீபக்கு தான் ஸ்கிராப். பேப்பர் டு பேப்பர் கோடி ரூபாய் கொட்டும். அப்போது இந்த ஸ்கிராப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்கிராப்பே இருக்குது. என்ன? பல கோடி ரூபாய் வர்த்தகம் ஒளிஞ்சிருக்கு. இதில் அதிக அரசியல் உள்ளே இருக்குது, ரவுடிகள் உள்ளே இருக்கான், குண்டர்கள் உள்ளே இருக்கிறான், கொலையாளி உள்ளே இருக்கான், அத்தனை பேர் அதுக்குள்ளே இருக்கான். அது ஒரு பெரிய மாஃபியாஸ். இந்த மாஃபியாஸ் காவல்துறை, அரசியல், ஆளுங்கட்சி, எதிர்கட்சி எல்லாம் சப்போர்ட். இப்போ காக்காத்தோப்பு பாலாஜியுடைய விஷயத்தில் சம்பவம் செந்திலை குறிவைத்து தான் இது நகர்த்தப்படுகிறது. சம்பவம் செந்தில் எப்படி சம்பவம் பண்ணுவார்னா, அவருக்கு ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு ஏரியாவில் ஒருத்தனை போட்டு தள்ளணும்னா அதுக்கு தகுந்தா போல் ஒருவனை தயார் பண்ணி அவர் எங்கே இருப்பார்? மலேசியா, சிங்கப்பூர், பர்மா. பணம் வரும், வண்டி வரும், காரு வரும், நோட்டு வரும், சீட்டு வரும், எல்லாம் வரும், போட்டுட்டு போயிட்டே இருப்பார். இதுதான் அவருக்கு என்ன அடைமொழி? சம்பவம். இந்த முட்டா பயலுக்கு, இந்த மீடியாவில் இருக்கிற பயலுக ஒன்றுமே தெரியாமல் சம்போ செந்தில்னு போயிட்டானுங்க. அந்த சம்பவ செந்திலை நான் மறுபடியும் சம்பவம் செந்தில் ஆக்கியிருக்கேன். சம்போ செந்தில் ஆக்கிட்டானுங்க. சம்பவம் என்பது கொலை செய்வதற்கு ரவுடிகளுடைய பாஷையில் சம்பவம் பண்ணிட்டு, சம்பவம் பண்ணிட்டியா? போலீஸ்காரனுக்கு என்ன எழுதிமா சொல்லுவாங்க? போலீஸ்காரன் ரவுடி சொல்ல மாட்டான், குச்சி வச்சிருப்பார்ல, எது லத்தி. அதனால் அவருக்கு என்ன பேர்? குச்சி வச்சிருக்கிற குச்சான். ரவுடி மொழி. மச்சான் குச்சான் வந்துட்டான். அப்போ இதெல்லாம் ரவுடிகளுடைய கோடு வேர்ட்ஸ். இந்த கோடு வேர்ட்ஸில் தான் சம்பவம் செந்தில் என்கின்ற நபர் வடசென்னையில் இருக்கக்கூடிய ஸ்கிராப் வியாபாரத்தை கட்டுக்குள் வைத்திருந்தார். அதற்காக பல கொலைகள் திட்டமிட்டு நடத்தப்பட்டது. ஆனால் எந்த கொலை வழக்கிலையும் சம்பவ செந்தில் சாட்சியே இருக்காது. சம்பவ செந்தில் மேலே எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா 15 வக்கீல் வந்துடுவாங்க. எங்கே? போலீஸ் ஸ்டேஷனுக்கு 15 வக்கீல். ஏங்க அவரை நீங்கள் எந்த அடிப்படையில் அவரை குற்றவாளின்னு சேர்த்தீங்க? இந்த குற்றத்துக்கு அவர் எங்கெங்கே சம்மந்தப்பட்டார்? யாராவது சாட்சி சொன்னாங்களா? எல்லாம் சமரசம் செய்யப்படும், கையூட்டு கொடுக்கப்படும். அந்த வழக்கில் தான் அவர் பேர் எடுத்துருவாங்க. இதுதான் சம்பவ செந்திலுடைய அரசியல். இந்த அரசியலில் அப்பு இருந்தார். அப்பு ஆற்காடு வீராசாமியோட அவ்வளோ நெருக்கம்.
இப்போ அப்பு எங்கே செத்து போயிட்டாரு? செம்பரக்கட்டையில் ஆந்திராவிலையும் செத்து போயிட்டார் அப்பு. இப்போ இந்த ரவுடிகள் பூரா ஒரு ஒரு 5 வருடத்தில் அத்தனை பேரும் ஒன்று கொல்லப்பட்டான், இல்லைன்னா சிறையிலே செத்து போயிட்டான், இல்லைன்னா என்கவுண்டர், இல்லைன்னா மாறி மாறி இவர்கள் அவரை சொல்கிறது, அவன் இவனை சொல்கிறது, இப்படி பல கட்டத்தில் பல பேர் அழிஞ்சு போயிட்டான். கடைசியாக அதுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடியவர் யார்? நம்ம அருண் தான். இதே போல் 3 மாத காலமாக சட்டம் ஒழுங்கு சென்னையில் காப்பாற்றப்படுகிறது. எந்த கொலை கொள்ளை கொலை முயற்சி என்கவுண்டர் ஆளை போடுறது ஆம்ஸ்ட்ராங்கோடு முடிஞ்சு போச்சு. இது தொடர்ந்தால் இந்த மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க. உண்மையாகவே சார் இந்த தருணத்தில் உண்மையாகவே நம்ம வந்து அவர்களுக்கு நன்றி, நம்ம அருண் ஐயா அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக நன்றி தெரிஞ்சுக்கணும். இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி இது தொடர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு வந்து உண்மையாகவே ஒரு நம்பிக்கையும் வரும், அவங்க நிம்மதியாகவும் இருப்பாங்க. உங்களோட பொன்னான நேரத்துக்கு நன்றி, வணக்கம்.